பீஷ்மர் யுதிஷ்டரிடம், வலிய கரங்களை கொண்டவனே, நீ சொல்வது போலத்தான் இருக்கிறது. பெண்கள் குறித்து நீ சொல்வது அனைத்திலும் பொய் என்றதொன்றும் இல்லை. இது தொடர்பாக பழங்காலத்தில் உயர் ஆன்ம விபுலர் பெண்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்குள் அவர்களை கட்டுப்படுத்துவதில் எவ்வாறு வென்றார் என்ற பழைய வரலாற்றை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். மன்னா, மேலும் பெரும் பாட்டனான பிரம்மனால் பெண்கள் எவ்வாறு படைக்கப்பட்டனர், அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அவனால் படைக்கப்பட்டனர் என்பதையும் நான் உனக்கு சொல்லப் போகிறேன். மகனே, பெண்களை விட அதிகம் பாவம் நிறைந்த வேறு எந்த உயிரினமும் கிடையாது. பெண் என்பவள் சுடர்மிக்க நெருப்பானவள். மன்னா, தைத்தியன் மயனால் உண்டாக்கப்பட்ட மாயை அவள். கத்தியின் கூர்முனை அவள். நெஞ்சவள், பாம்பவள், நெருப்பவள். உண்மையில் இவை அனைத்துமே கலந்திருப்பவள் அவள். மனித குலத்தில் தோன்றிய அனைவரும் அறத்தன்மை கொண்டவர்களாக இருந்ததால் இயல்பான முன்னேற்றத்தின் போக்கில் அவர்கள் அனைவரும் தேவ நிலையை அடைந்து வந்தனர் என்று நாம் கேள்விப்படுகிறோம். இந்த சூழ்நிலை தேவர்களை அச்சுறுத்தியது. எனவே பகைவர்களை தண்டிப்பவனே, அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பெரும் பாட்டனாரிடம் சென்றனர். தங்கள் மனதில் இருந்ததை பிரம்மனிடம் சொல்லிவிட்டு கண்களை கீழே செலுத்தியவாறு அவர்கள் அமைதியாக அவனது முன்னிலையில் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். பலம்பிக்க பெரும்பாட்டன் தேவர்களின் இதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு ஓர் அதர்வன சலங்கின் உதவியுடன் பெண்களை படைத்தான். குந்தியின் மகனே, முந்தைய படைப்பில் பெண்கள் அனைவரும் அறம் சார்ந்தவர்களாக இருந்தனர். எனினும் மாயையின் துணையுடன் பிரம்மனால் இப்போது படைக்கப்பட்டவர்கள் பாவம் நிறைந்தவர்களாக இருந்தனர். பெரும்பாட்டன் பிரம்மன் உடல் சார்ந்த அனைத்து வகை இன்பங்களையும் அனுபவிக்கும் ஆசை அவர்களுக்கு அளித்தான். அனுபவிக்கும் ஆசையில் மயங்கிய அவர்கள் வேறு பாலினத்தவர்களை தேடத் தொடங்கினர். பலமிக்கவனான தேவர்களின் தலைவன் காமத்தின் துணையாக கோபத்தை படைத்தான். காமம் மற்றும் கோபத்தின் சக்திக்கு வசப்பட்ட ஆடவர்கள் பெண்களின் துணையை நாடினார்கள். பெண்களுக்கென பரிந்துரைக்கப்பட்ட குறிப்பிட்ட செயல்கள் என்று ஏதும் கிடையாது. இதுவே விதிக்கப்பட்ட விதியாகும். மிக வலிமையான புலன்களை கொண்டவர்கள் பெண்கள். பின்பற்ற வேண்டிய சாஸ்திரம் ஏதும் இல்லை. அவர்கள் வாயும் பொய்கள் என்று ஸ்ருதி அறிவிக்கிறது. படுக்கைகள், இருக்கைகள், ஆபரணங்கள், உணவு, வானம், மதிக்கத்தக்க அறம் சார்ந்த அனைத்தும் இல்லாத நிலை, இனிமையற்ற சொல் பயன்பாடு, பாலியல் துணையில் விருப்பம் ஆகியவை பிரம்மனால் பெண்களுக்கு அளிக்கப்பட்டன. ஆண்கள் கிட்டத்தட்ட அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்படுத்த இயலாதவர்களாக இருக்கிறார்கள். முறையான வரையறைக்குள் அவர்களை படைப்பாளனாலேயே கட்டுப்படுத்த இயலாது எனும் போது ஆண்களை குறித்து சொல்வது நாம் என்ன சொல்வது? பழங்காலத்தில் விபுலர் தனது ஆசானின் மனைவியை காப்பதில் எவ்வாறு வென்றார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பழங்காலத்தில் உயர்ந்த அருளை கொண்டவரும் பெரும் புகழை கொண்டவருமான தேவசர்மன் என்ற பெயரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் பூமியில் ஒப்பற்ற அழகுடன் கூடியவளும் ருசி என்ற பெயருடன் கூடியவளுமான ஒரு மனைவியை கொண்டிருந்தார். தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் தானவர்களின் காண்போர் ஒவ்வொருவரையும் அவளுடைய அழகானது மயக்கியது. பகனை தண்டித்தவனும் விருத்திரனை கொன்றவனுமான இந்திரன் அவள் மீது குறிப்பிட்ட மயக்கத்துடனும் அவளது மேனியில் ஆசை கொண்டவனுமாக இருந்தான். பெரும் தபசியான தேவசர்மன் பெண்களின் மனோநிலையை முழுமையாக அறிந்தவராக இருந்தார். எனவே அவர் தமது சக்தி மற்றும் ஆற்றலின் சிறந்ததை பயன்படுத்தி, அதாவது அனைத்து வகை தீய ஆதிக்கத்தில் இருந்தும் அவளை பாதுகாத்து வந்தார். அடுத்தவர் மனைவிகள் துணையை நாடும் காரியத்தில் இந்திரன் எந்த தயக்கமும் கொண்டவன் அல்ல என்பதை அம்முனிவர் அறிந்திருந்தார். இந்த காரணத்திற்காகவே அவர் தன் சக்தி அனைத்தையும் செலவிட்டு தன் மனைவியை பாதுகாத்து வந்தார். மகனே, ஒரு காலத்தில் அந்த முனிவர் ஒரு வேள்வியை செய்யும் விருப்பத்தை அடைந்தார். அவர் வீட்டில் இல்லாத போது தனது மனைவியை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து
அவர் சிந்திக்கத் தொடங்கினார். உயர்ந்த தவத்தகுதியை கொண்டிருந்த அவர் இறுதியில் தாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை கண்டடைந்தார். பிருகு குலத்தை சேர்ந்தவரும் விபுலர் என்ற பெயரை கொண்டவரும் தமக்கு பிடித்தவருமான சீடரை அழைத்து பின்வருவனவற்றை சொன்னார். தேவசர்மன், ஒரு வேள்வியை செய்வதற்காக நான் சிறிய காலம் வீட்டை விட்டு செல்லப் போகிறேன். தேவர்களின் தலைவன் இந்திரன் எப்போதும் என் ருசியின் மீது பேராசரை கொண்டிருக்கின்றான். எனவே நான் இல்லாத போது நீ உன் வலிமை அனைத்தையும் பயன்படுத்தி அவளை பாதுகாப்பாயாக. இந்திரனை கருத்தில் கொண்டு நீ விழிப்புடன் உன் நேரத்தை கடத்துவாயாக. அந்த இந்திரன் பல்வேறு வேடங்களை தரிப்பவன் ஆவான் என்றார். பீஷ்மர் தொடர்ந்தார். புலன்களை கட்டுப்படுத்தியவரும் கடும் தவங்களில் ஈடுபடுபவரும் நெருப்பு அல்லது சூரியனின் காந்தியை கொண்டவரும் அறக்கடமைகள் அனைத்தையும் அறிந்தவரும் பேச்சில் வாய்மை நிறைந்தவரும் தபசியுமான விபுலர் தமது ஆசானால் இவ்வாறு சொல்லப்பட்டதும் அப்படியே ஆகட்டும் என்றார். எனினும் தமது ஆசான் புறப்படும் நேரத்தில் விபுலர் மீண்டும் இந்த வார்த்தைகளில் அவரிடம் பேசினார். விபுலர், சக்கரன் தோன்றும் போது என்னென்ன வடிவங்களை ஏற்பான் என்பதை எனக்கு சொல்வீராக. அவனது உடல் எவ்வகையானது, அவனது சக்தி எப்படிப்பட்டது, இவனைத்தையும் எனக்கு சொல்வதே உமக்கு தகும் என்றார். பீஷ்மர் தொடர்ந்தார். அப்போது அந்த சிறப்புமிக்க முனிவர் சுக்கிரனின் மாயைகளை அனைத்தையும் குறித்து உயர் ஆன்ம விபுலரிடம் உண்மையை விரிவாக எடுத்துச் சொன்னார். தேவசர்மன் பாகனை தண்டித்த அந்த பலமிக்கவன் மாயை நிறைந்தவனாவான். தன் விரும்பும் வடிவங்களிலேயே அவன் ஒவ்வொரு கணமும் ஏற்கின்றான். சில வேளைகளில் அவன் ஒரு கிரீடத்தை அணிந்து கொண்டு வஜ்ரதாரியாக இருக்கின்றான். சில வேளைகளில் கையில் வஜ்ரத்துடன் தலையில் மகுடம் அணிந்து கொண்டு காது குண்டலங்களால் அவன் தனையை அலங்கரித்து கொள்கின்றான். ஒரே கணத்தில் அவன் அந்த வடிவத்தில் இருந்து ஒரு ஷண்டாளனின் வடிவத்தை ஏற்பான். சில வேளைகளில் அவன் தலையில் மணிமுடி தரித்தவனாக தோன்றுவான். மிக விரைவில் அவன் சடாமுடி தரித்து கொண்டு மேனியில் மரவுரி தரித்தவனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வான். சில வேளைகளில் அவன் நல்ல பெரிய உடல் வடிவத்தை ஏற்கிறான். அடுத்த கணமே அவன் மெலிந்த உடலை கொண்டவனாகவும் மர உரி உடுத்தியவனாகவும் மாறுகிறான். சில வேளைகளில் அவன் வெள்ளையாகவும், சில வேளைகளில் பச்சையாகவும், சில வேளைகளில் கருப்பு நிறம் கொண்டவனாகவும் அவன் மாறுகிறான். சில வேளைகளில் அழகற்றவனுமாகவும், சில வேளைகளில் பேரழகு கொண்டவனாகவும் அவன் மாறுகிறான். பிறகு சில வேளைகளில் முதிர்ந்தவனாகவும் அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான். சில வேளைகளில் ஒரு பிராமணனாகவும், சில வேளைகளில் சஸ்திரியனாகவும், சில வேளைகளில் வைசியராகவும், சில வேளைகளில் ஒரு சூஸ்திரனாகவும் அவன் தோன்றுகிறான். உண்மையில் அந்த 100 வேள்விகளை செய்தவன் மேன்மையான தந்தை, தாழ்ந்த வகை தாய் அல்லது தாழ்ந்த வகை தந்தை, மேலான வகை தாயின் மூலம் தூய்மையற்ற வகையில் தோன்றிய பிறவியாகின்றான். சில வேளைகளில் கிளியாகவும், சில வேளைகளில் காக்கையாகவும், சில வேளைகளில் அன்னப்பறவையாகவும், சில வேளைகளில் குயிலாகவும் அவன் தோன்றுகின்றான். சிங்கம், புலி அல்லது யானையின் வடிவங்களையும் அவன் தேவனாகவும், சில வேளைகளில் தைத்தியனாகவும், சில வேளைகளில் மன்னனின் வேடத்தையும் அவன் ஏற்கிறான். சில வேளைகளில் பருமனாகவும் குண்டாகவும், சில வேளைகளில் வாயு கோளாறால் முடங்கிய அங்கங்களை கொண்டவனாகவும், சில வேளைகளில் பறவையாகவும், சில வேளைகளில் கோரமான பண்புகளை கொண்ட ஒருவனாகவும் அவன் தோன்றுகிறான். சில வேளைகளில் அவன் 4 கால் உயிரினமாகவும் தோன்றுகிறான். எவ்வடிவத்தையும் ஏற்கவல்ல அவன் சில வேளைகளில் புத்தியிழந்த மூடனாகவும் தோன்றுகிறான். கொசுக்கள் மற்றும் பூச்சிகளின் வடிவங்களையும் அவன் ஏற்கின்றான். அவன் எண்ணற்ற வேடங்களை ஏற்க வல்லவனாக இருப்பதன் விளைவால் யாராலும் அவனை அடையாளம் காணாத முடியாது. இந்த அண்டத்தை படைத்தவனாலே கூட அவற்றை செய்ய முடியாது. அவன் வேண்டிய போது புலம்படாதவனாகி தன்னை மறைத்து கொள்கிறான்.
அறிவுக்கண்ணை தவிர வேறு எதனாலும் பார்க்க முடியாதவனாகிறான். தேவர்களின் தலைவன் இந்திரன் சில வேளைகளில் காற்றாகவும் மாறுகிறான். பாகனை தண்டித்தவன் இந்த வேடங்களை எப்போதும் ஏற்பான். எனவே மெலிந்த இடை கொண்டவளான என் மனைவியை பெரும் கவனத்துடன் பாதுகாப்பாயாக. பிருகு குலத்தின் முதன்மையானவனே, வேள்விக்காக வைக்கப்பட்டிருக்கும் அஸ்வியை நக்கும் ஓர் இழுந்த நாயைப் போல அந்த தேவர்களின் தலைவன் என் மனைவியை கெடுத்து விடாமல் அனைத்து வகையிலும் கவனம் செலுத்துவாயாக என்றார் தேவசர்மன். உயர்ந்த அருளை கொண்ட முனிவரான தேவசர்மன் இவ்வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஒரு வேள்வியை செய்ய எண்ணி தன் வசிப்பிடத்தை விட்டு புறப்பட்டுச் சென்றார். தன் ஆசானின் இவ்வார்த்தைகளை அடுத்து என்ன நடந்திருக்கும், மீதம் இருக்க கதையை நாளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மேலும் நம்மளோட கதைங்களுக்கு எல்லாத்தையும் டெய்லியும் கேளுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.